ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்துல ஆண்டவர் அவனோடு பேசும்போது சொல்லுகிறார். 15-16 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்கு வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. நீ தமஸ்கு வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போவி ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை ஆண்டவர் எலியா கிட்ட 3 பேரை அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார். யாரெல்லாம் அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார்? முதல்ல ஆசகேல, அடுத்து யெகூவை, அடுத்து தேவன் பாருங்கள் அபிஷேகம் பண்ணும் போது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய பர்வதத்திலே கர்த்தர் அவனை முதலாவது தெரிந்தெடுக்கிறார். அவனை கர்த்தர் உலகத்துல தேவன் ஒருவனை முன்னிறுத்துவதற்கு முன்னதாக அவருடைய சமூகத்திலே தேவன் அவனை முன்னிறுத்துகிறார். ஆமென். உலகத்திலே தேவன் ஒருவனை முன்னிறுத்துவதற்கு முன்பதாக அவர் சமூகத்திலே தேவன் என்ன செய்கிறார்? இந்த யெகூவை முன்னாடி கொண்டு வரார். இன்னும் 7000 பேர் பின்னாடி இருக்கிறாங்க. ஆனாலும் பாகாலுக்கு முழங்கால் முடக்காத ஆண்டவர் இன்னும் வச்சிருக்கிறார். ஆனா இப்போ ஆண்டவர் ஃப்ரெண்ட்ல கொண்டு வரார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பேதுரு கிட்ட கர்த்தர் ஒரு கீயை கொடுக்கிறார். என்ன கீ? பரலோகத்தின் திறவுகோல். அப்ப சொல்லிட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ பூமியில எது கட்டுறியோ பரலோகத்துல கட்டப்படும், பூமியில எதை கட்டவிழ்க்கிறியோ இதான் ஆண்டவர் தேவ பிள்ளைகள் கொடுக்கிற அதிகாரம். இங்க நீ செய்யறது அங்க செய்யப்படும், இங்க செய்யறதே அங்க செய்யப்படும். அங்க செய்யறது. ஆமென். இன்னைக்கு அழைக்கப்பட்ட, தெரிந்தெடுக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சொல்ற, நீங்க வாழ்ற லைஃப் ஒருவேளை சாதாரணமான லைஃபா இருக்கலாம். உங்க இடுப்பு மேல பாரம் ஏற்றப்பட்ட லைஃபா இருக்கலாம். மனுஷர் உங்கள் தலை மேல ஏறி போகிற வாழ்க்கையா கூட இருக்கலாம். தீயும் தண்ணீரும் இதுவே உங்கள் வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா உங்க மேல இந்த அழைப்பும் அபிஷேகம் இருக்குமானால் நீங்க எங்கே முன்னிறுத்தப்பட்டவர்கள் தெரியுமா? ஏதோ ஒரு மூலையில் அல்ல, பரலோகத்திலே என் தேவனுடைய சந்நிதியிலே நீங்கள் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள். சவுல் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னே கர்த்தர் சாமுவேல்ட்ட பேசுறார். நாளைக்கு இந்நேரத்தில் ஒருத்தர் நான் வரப்பண்ணுவேன், யாருன்னு தெரியாது. யாருன்னு பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பூமியில இருக்கிறவங்களுக்கு அந்த டைம் வராது யாருன்னு தெரியாது. தாவீத கர்த்தர் சாமுவேல் அனுப்பும் போது சொல்வார், ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை நான் தாவீது சொல்ல மாட்டார். இந்த அது வரைக்கும் நம்ம யாராதான் இருப்போம்னா கூட்டத்தில் ஒருவராய் தான் இருப்போம். அந்த அபிஷேகம் உன் தலையை நினைக்கிறது வரைக்கும் நீ யார் என்று பரத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமே தெரியும். தேவனோடு அந்த கான்ஃபரன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பரலோகத்தில் ஒரு ஆலோசனை சங்கம் உண்டு, அதில் இணைந்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாக்கோபே, நீ யார் என்று இன்னும் உன் தகப்பனுக்கு தெரியாது, ஆனா உன் தாய்க்கு தெரியாது, உன் சகோதரனுக்கு தெரியாது, தூதர்களுக்கு தெரிந்திருக்கு. ஆமே. நாளைக்கு இந்த நேரம் அந்த டைம் வந்த போதுதான் இவன் தான் அப்படிங்கிறார். ஆமே. தாவீது ஈசாய் பெத்லகேமுக்கு போறது வரைக்கும் சவுலுக்கு தெரியாது. இந்த தைல கொம்பை நிரப்ப சொல்றார். இந்த கொம்புல இருக்கிற தைலத்தை யார் மேல ஊற்றணும்னு தெரியாது. ஆமே. சாமுவேல் ஒருவனை விரும்பினான், அவன் மேல ஊற்ற விடல. தேவன் ஏற்கனவே ஒருவனை விரும்பி இருக்கிறார், அவன் மேலதான் ஊற்ற விட்டார். இன்னைக்கு அந்த தைல கொம்பு இங்க உலாவி கொண்டிருக்கிறது. சில தலை மேல கர்த்தர் ஊற்ற போகிறார். ஆமே. ஆனால் என்ன அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆமே. இந்த எலியா கிட்ட சொல்லுவார், நீ ஆமேன் முதலாவது யார் அபிஷேகம் பண்ணு? ஆசகேல், அடுத்து யெகூ. ஆசகேல விட்டுருவோம், இன்னைக்கு டாபிக் யெகூ அபிஷேகம் பண்ணு. அடுத்து யார் அபிஷேகம் பண்ணு? எலிசாவை அபிஷேகம் பண்ணு. எலிசாவை எப்படி அபிஷேகம் பண்ணணுமா? உன் ஸ்தானத்துல
உன் ஸ்தானத்துல எலிசாவை அபிஷேகம் பண்ணதும் எலியாவின் கவனம் முழுவதும் யார் மேல போச்சு தெரியுமா? எலிசா மேல போச்சு. யார் மேல போகல தெரியுமா? யெகூ மேல போகல. உன்னை குறித்த தேவ திட்டம் பரத்தில் போடப்பட்ட போது இந்த பூமியில நீ யாரா மாறிட்டேன்னா கவனிக்கப்படாதவளாய் மாறிவிட்டாய். எலியாவின் கவனம் எலிசா மேல. அவன் நேரா எலிசாவை தான் பார்க்கிறான். அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா எலியா ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணது எலிசா கூட. ஆனா ஆண்டவர் சொன்னது எலிசாவை மட்டும் இல்ல, யெகூவை நீ அபிஷேகம் பண்ணணும். ஆமென். எலியா கவனிக்க மறந்தான். எலிசா கூட தான் ஃபுல் டிராவல். எலிசா தான் ஃபுல் ஃபோக்கஸ். ஏன்னா அவர் ஸ்தானத்துல எலிசாவை தான் எடுத்து வைக்கணும். ஆமென். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, எலியாவின் கவனம் உங்க மேல இல்லாம இருக்கலாம், ஆனா பரலோக கவனம் உங்க மேல இருக்கிறது. நான் எலிசாவா இருந்திருந்தா, ஆண்டவர் மூணாவது தான் எலிசாவையே சொல்றாரு. ஆனா முதல்ல யாரை கொண்டு தூக்கிட்டு வந்தாச்சு? எலிசாவை. நான் சொல்றத சொல்ற செய்தியினுடைய பார்வையில் நீங்க பார்க்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த இடத்துல எலியா கிட்ட தானே சொல்லுவார், நீ போய் அபிஷேகம் பண்ண. எலியா அதுக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார். இன்னும் யெகூவை குறித்த திட்டம் பெண்டிங்லேயே இருக்கு. அடுத்து எலிசா வரார். அப்ப எலிசாவாது என்ன பண்ணிருக்கணும்? யெகூவை தேடி போயிருக்கணும். எலிசாவும் தேடி போகல. எலிசா என்ன பண்றார்னா, தீர்க்கதரிசிகளின் புத்திரர்ல ஒருவனை அனுப்புகிறார். ஆமே. அவன் பேர் தெரியாது. எலியா பேர் தெரியும், எலிசா பேர் தெரியும். ஆனா இப்ப அனுப்பப்பட்டவனுக்கு பேர் தெரியாது. ஆமே. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். எலியா மறந்தாலும் எலிசா மறுத்தாலும் உனக்கென்று நிரப்பப்பட்ட தைலம், உனக்கென்று நிரப்பப்பட்ட தைலம். ஓ தரபா சதரமா கலரபா. ஓ எலியா மறந்தாலும் எலிசா மறுத்தாலும் யெகூவே உனக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட தைலம் நீ இருக்கிற இடத்துல உன்னை தேடி வரும், உன் தலை மேல ஊற்றப்படும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி ராபா காமா மா சதனலரா. எலியா மறந்தாலும் எலிசா மறுத்தாலும் இன்னைக்கு அநேகருடைய புலம்பல், என்னை யாருமே கவனிக்கல, அவங்கள கவனிச்சாங்க, என்ன விட்டுட்டாங்களே. அவங்கள போக்கஸ் பண்ணாங்க. ஆமென். தகப்பன் ஆமென் எலியாவை போக்கஸ் பண்ணி தாவீதை விட்டுட்டானே. ஆமென். இன்னைக்கு ஆமென் தூக்கி விட யாரும் இல்லை. ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஹல்லேலூயா. எங்க வீட்டுல எல்லாரும் அவங்களெல்லாம் போக்கஸ் பண்றாங்க, அவங்கள செட்டில் பண்ணதான் பாக்குறாங்க. என்ன விட்டுட்டாங்களே. நானும் தேவ சமூகத்தில் சொல்லப்பட்டவன் அல்லவா, நானும் தேவ சமூகத்தில் பேசப்பட்டவன் அல்லவா. இன்னைக்கு எலிசாவை கவனிக்க ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனா யெகூவை கவனிக்க யார் இருக்கிறா? இந்த நாளிலே யாரும் இல்லை என்ற வேதனையோடு இதை கேட்டுக் கொண்டிருக்கிற உள்ளங்களுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை, எலியா மறந்தாலும் எலிசா மறுத்தாலும் உனக்கான அபிஷேகம் அது கெட்டு போகாது, அது உன்னை தேடி வரும். நம்புறவங்க மட்டும் ராமா மா 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 காலா ரா பா பா சந்தனா லாரா. ஓ ஜீசஸ் 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 ஜீசஸ். எஸ் எஸ். கர்த்தர் சிலரோடு பேசுகிறார். நீ யாரும் இல்லாதவன் அல்ல, நீ பரலோகத்தில் முன்னிறுத்தப்பட்டவன். நீ பரலோகத்தில் முன்னிறுத்தப்பட்டவன்.
Glory. Glory. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. அந்த வசனத்தை வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து நீ இடை கட்டிக்கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ. நீ அங்கே சேர்ந்த போது யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று எஸ். ஆமென். ஹல்லேலூயா. எலியா ஜெபம் பண்ண மறந்தாலும் அபிஷேகம் தடைபடாது. ஆமென். இந்த யெகூவை தேடி வந்தது பிரபலமான எலியா அல்ல, பிரபலமான எலிசா அல்ல. எங்க மேல யார் கை வச்சிருக்கிறா தெரியுமா? எங்க மேல யார் கை வச்சிருக்காரு தெரியுமா? எலியாவா வந்திருந்தா போட்டோ எடுத்து போட்டிருப்பார். பா, எலியாவே ஜெபம் பண்ணி இருக்கிறாரா? பயங்கரம். ஆனா ஒருவர் இங்க வேல்யூ அந்த பர்சன் அல்ல, இங்க வேல்யூ அந்த அனாயிண்டிங். எந்த ஒரு நபரையும் வேல்யூபிள் பர்சனை மாத்துறதே அந்த அனாயிண்டிங் தான். எலியா கேட்கிறார் எலிசா கிட்ட, உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீங்க வேணும் கேட்க வேண்டியது தானே? உங்களுக்குள்ள ஒரு கிஃப்ட் இருக்குல்ல, ஒரு அபிஷேகம் இருக்குல்ல, அது எனக்கு 2 தனியா வேணும். இன்னைக்கு எத்தனை பேர் கேட்கறீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் கேட்கறீங்க? எலிசா சொல்றார், நீ போய் தேடு, அவன் எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து. ஓ, thank you Holy Spirit. இந்த கூட்டத்தில் நீங்க எங்க இருக்கிறீங்க, யெகூவே நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு பார்த்து அவர் உள்ள பிரவேசிக்க போகிறார். Thank you Jesus. ஆமே. நான் இந்த ஆலயத்துக்குள் இருக்கிறவர்களை வைத்து மட்டும் பேசவில்லை. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இதுல இணைந்து இருக்கிற எல்லாரையும் நான் விசுவாச கண்ணில் பார்த்து பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தர் அப்படி பார்த்து பழக வச்சிட்டார். கோவிட் டைம்ல மொத்தம் 3 கேமரா. ஆண்டவரே, இந்த கருப்பு கேமராக்களை பார்த்து நானும் கருப்பு, கேமராவும் கருப்பு, அதுவும் சிரிக்க மாட்டேங்குது. அப்பதான் ஆண்டவர், நீ விசுவாசத்துல பார்க்க ஆரம்பி. ஆயிரங்கள் இருக்கிறாங்க, லட்சங்கள் இருக்கிறாங்க, இப்படி பார்த்து பேசு. அதனால இப்போ இங்க இருக்கிறதாலும் வியூ வந்து எப்படிதான் போகுது தெரியுமா? கர்த்தர் அதை அப்படியே பிளஸ் பண்ணி தாரார். ஹல்லேலூயா. எனவே ஆமென். யெகூவே நீ எந்த மூலையில இருந்தாலும், நான் இயேசுவின் நாமத்திலே, நீ எந்த ஓரத்தில் இருந்தாலும், உனக்கு நீ விசிட்டிங் கார்டு அடிக்காத. நீ எந்த ஓரத்தில் இருந்தாலும், நீ எந்த மூலையில இருந்தாலும், யெகூவை மட்டும் தேடி வருகிற அபிஷேகம் உன்னை மட்டும் தேடி வருகிற ராதா நாமா மா கலபா சதா ரப. கொஞ்சம் அந்நிய பாஷையில எஸ் 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 கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நினைக்கல, ஐயோ எனக்கு ஃப்ரெண்ட்ல இடம் கிடைக்கலையே, ஐயோ எனக்கு சர்ச்சுக்குள்ள இடம் கிடைக்கலையே, ஐயோ எனக்கு இன்னைக்கு போக முடியவில்லையே. இந்த டே யெகூவே நீ இருக்கிற இடத்தை தேடி வந்து எஸ் எஸ் விடாதீங்க விடாதீங்க. நீங்க இருக்கிற இடத்தை தேடி வந்து ஓ எஸ். ஆமென். நீ எங்க இருக்கிறான் என்று பார்த்து, அடுத்த வார்த்தை தான் பியூட்டிஃபுல். அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி. எல்லாரும் எழும்புனா காமனா இருக்கும். கூட்டத்தில் ஒருத்தங்க மட்டும் எழும்புனா எல்லாருடைய போக்கஸும் அவங்க மேல போகும். கூட்டத்தில் இருந்து கர்த்தர் யெகூவை தனியா தூக்க போறார். ஆமென். இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு வார்த்தை, நேற்று இரவுல ஆவியானவருடைய ஆளுகை கீழே இருக்கிற சபை 1000 சபைகள் இருந்தாலும் தனியா தெரியும்.
ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிற குடும்பம் 1000 குடும்பங்கள் இருந்தாலும் தனியா தெரியும். ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிற பர்சன், ஓ எஸ், எத்தனை லட்சங்கள் இருந்தாலும் கோடிகள் இருந்தாலும் நீ தனியா தெரிவ, நீ தனியா தெரிவ, நீ தனியா தெரிவ. ஆமே. ஆவியானவருடைய ஆளுகை கீழே இருக்கிறவங்க பண்ற பிசினஸ் தனியா தெரியும். ஆவியானுடைய ஆளுக்கு கீழே இருக்கிறவங்க பண்ற வேலை தனியா தெரியும். தானியேல் தனியா தெரிஞ்சான். கூட்டத்தில் ஒருவனாய் தான் தனியா, அவனுக்குள்ள விசேஷித்தார். யோசேப்பு தனியா தெரிஞ்சாரு, அந்த கூட்டத்திலே தனியா தெரிஞ்சாரு. ஆமென். ஆண்டவர் வித்தியாசப்படுத்துகிறார். உன்னை கூட்டத்தில் உட்கார வச்சிருக்கிறார். 10ல 1, 100ல 1, 1000ல 1. வேளை வந்து விட்டது. உன்னை எழுந்திருக்க பண்ண என்னோடு தான் கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனம் பேசுகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து அடக்கி கொள்ளாதீங்க. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. எஸ், அவனை எழுந்திருக்க பண்ணி, அவனை எழுந்திருக்க பண்ணி, அவனை உள்ளான பாடமே உள்ளே அழைத்து செல். எஸ் எஸ், உங்க மேல அபிஷேகம் வைக்கிறதுக்கு முன்னாடி உன்னை செப்பரேட் பண்றார். நிறைய காரியத்தை விட்டு எழும்ப பண்ணுவார். நிறைய காரியத்தை விட்டு தனியா உன்னை கூட்டிட்டு போவார். தனியா போறோம்னாலே கொஞ்சம் பயம் இருக்கும். அடுத்து என்ன தெரியாது. வேலைக்காரங்களோட தான் ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு போனான். மோரியா மலை அடிவாரத்தில் வந்ததும் தனியா தனியா கூட்டிட்டு போறார் உள்ள. ஆமென். உள்ளே அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல வார்த்து. ஆமென். ஆண்டவர் இதைதான் விரும்புகிறார். எலியா இல்ல, எலிசாவும் வரவில்லை. ஆனா அவனுக்கான அபிஷேக தைலம். ஒரு காரியம் புரிந்து கொண்டீர்களா? பரலோகத்துல ஒரு காரியம் திட்டம் பண்ணப்பட்டா அது தாமதிச்சாலும் நடக்கும். ஆமே. கேட்கலாம், அவங்கெல்லாம் எலிசா மேலதான் போக்கஸ் பண்றாங்க. ஏன்னா எலியாவின் ஸ்தானத்துல யார்தான் இருக்கணும்? அப்போ எலியா எலிசா மேல போக்கஸ் வைக்கிறதுல தப்பே இல்ல. அதனால எகுவே உனக்கு அபிஷேகம் கிடைக்காம போயிரும் நினைக்கிறியா? ஆமே. நீ இருக்கிற இடத்துல உன்னை தேடி வரும். 100 பேர் இருந்தாலும் அது நடுவில் உன்னை எழுந்திருக்க பண்ணும். உன்னை தனியா அழைத்து கொண்டு போ. இந்த அபிஷேகம் அவ்வளவு பவர்ஃபுல்லானது. இந்த அபிஷேகம் விசேஷமானது. இந்த அபிஷேகம் வித்தியாசமானது. எனவேதான் தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே, இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அசதியாய் நினைச்சிராத. அதை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஆமோசே, நீ தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. ஆனா நான் உன் மேல வச்ச அபிஷேகம் தீர்க்க தரிசன அபிஷேகம். ஐயோ, நான் தீர்க்கதரிசியின் புத்திரன் அல்லவே, அதனால நான் எப்படி இல்ல. விட்டுறாத. நீ அனல் மூட்டி இந்த நாட்களிலே அநேகருக்கு அந்த அபிஷேகத்தை விளங்க தெரியல, புரிய தெரியல. அதனாலதான் கர்த்தர் இந்த சத்தத்தை உங்க காதுகள்ல தொனிக்க பண்ணுகிறா. உனக்கு கிடைத்த அந்த வரத்தை, அந்த கிருபைகளை இந்த நாளிலே ஓ அனல் மூட்டி அனல் மூட்டி அனல் மூட்டி. ஆமே. ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? இந்த இடத்துல அவனை வித்தியாசப்படுத்துகிறார். அதுவரை அவன் கூட்டத்தில் ஒருவனாய், அந்த வேளை வரும் வரை கூட்டத்தில் ஒருவனாய். கர்த்தர் வித்தியாசம். மறுபடியும் சொல்லுகிறேன், யார் ஆவியானவருக்கு கீழே இருக்கிறாங்களோ, ஆமே,
அவங்க எத்தனை பேர் இருந்தாலும் துண்டா தெரிவாங்க. ஆமென். அதாவது தாவீது பைத்தியக்காரன் போல நடிச்சாலும் இவன் யாரு தெரியுமா? கோலியாத்தை தூக்கணும் தெரிஞ்சு. ஆமே, அதன் அர்த்தம் என்ன? ஒரு தேவ பிள்ளைய உலகம் பைத்தியம்னு சொன்னாலும் தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியும். ஆமே ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அதாவது சத்துருக்களின் பயத்தை பார்த்தீங்களா? இயேசு ஜீவனை விட்டுட்டார், மரிச்சிட்டார். அதுக்கப்புறம் போய் ஒரு 2 பேரை காவலுக்கு வைங்க. ஆமென். எங்க? கல்லறையில. அவர் அவர் மரித்தால் கூட சத்துருவுக்கு பயம் இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு தெரியும் மரணம் எல்லாம் இதுக்கு முன்னாடி, இந்த வல்லமைக்கு முன்னாடி நிக்க முடியாது. அவர் மரிச்சிட்டாரு. 2 பேரை காவலுக்கு வைங்க. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நீங்க நினைக்கலாம், இப்பதான் என்ன ஒண்ணுமே இல்லையே, அவனுக்கு தூக்கம் போச்சு. வெளியே பார்த்தா 2 பேர் நிக்கிறான் காவலுக்கு. என்ன ஆண்டவர் இது? அவன் பயந்து நிக்கிறான். ஒரு சத்தம் கேட்டா போதும் காவல் காத்தவங்க எல்லாம் உடனே போய் சொல்றாங்க பாருங்க, இப்படி நடந்துச்சு, நீங்க சொல்லுங்க. நாங்க காவல் காக்கும் போது தூங்கிட்டோம். தூங்கும் போது அவன் கொஞ்சமா யோசித்தானா, அவனை விட்டுருக்கதே காவல் காக்க. அப்ப தூங்கிட்டோம் சொன்னா வேலை போச்சு. கொஞ்சம் பணத்துக்காக கவர்மெண்ட் போய் இப்படி நாங்க தூங்கிட்டோம் சொன்னா, தூங்கினியா இப்போ உனக்கு வேலை? அதுல கூட பாருங்க, அந்த அப்போ இயேசு உயிரோடு எழுந்த செய்தி அண்ணா காய்பாவுக்கெல்லாம் தெரிஞ்சும் அந்த பாரம்பரியம் அவர்களை விடலை. பார்த்தீங்களா? இந்த பாரம்பரிய கட்டு இருக்குல்ல, சத்தியம் அறிஞ்சாலும் நம்மள போக கூடாது. ஆமே. ஒருத்தங்க வந்து சொன்னாங்க, என் பிள்ளை ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்றா. சரி, நீங்க எடுத்துட்டீங்களா? எங்களுக்கு அங்க கல்லறையில இடம் இருக்கு. நான் சொன்னேன், முக்கி திருப்பி எடுத்துருவேன் அவங்க மகளை, அப்படியே முக்கியே வைக்க மாட்டேன். எங்களுக்கு அங்க கல்லறையில. சரி, அந்த பாரம்பரியம் எனக்கு ரொம்ப, அதாவது இயேசு உயிரோடு எழுந்த செய்தியை சொன்னதுக்கு அப்புறம் நம்பாத சீஷர்கள் இருக்கிறாங்க, நம்பின அண்ணா காய்பா பிரதான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய பாரம்பரியம், சொசைட்டி, சத்தியத்தை தெரிஞ்சோம் ரட்சிக்கப்படாத கூட்டம் நிறைய இருக்கு. ஆனா சத்தியத்தை அறிகிற அறிவு கொஞ்சமா இருந்தாலும் அவர் வாழ்னதும் விட்டு வந்த கூட்டத்தை கர்த்தர் விடவே இல்லை. எல்லாருக்கும் சத்தியம் தெரியும், எல்லாருக்கும் சத்தியம் தெரியும். ஆமே. நேரா பார்த்தா சிரிக்க மாட்டாங்க, நம்மள இவதான் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா சிரிச்சா வேற யாராவது நம்மள. சத்தியம் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆமே. ஆனா சரி, நம்ம டாபிக் அது இல்லை. ஆமே. இப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, தைல குப்பியை எடுத்து அவன் தலைமேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடி போ. நீ இதை சொல்லிட்டு ஓடிரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல நிக்காத, வேற வார்த்தைக்கு இடம் கொடுக்காதன்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசிகள் புத்திரரை யார் அனுப்புறா? எலிசா அனுப்புறார். அப்படியே 4வது வசனம், அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகிய அந்த வாலிபன் கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போனான். போயிட்டு அடுத்து அவன் உட்பிரவேசித்த போது அங்கே யெகூ மட்டும் உட்காரல, நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது அப்பொழுது அவன், சேனாபதிகள் அங்கே உட்கார்ந்து இருந்தாலும் அவன் ஒருவனை பார்த்து சேனாபதிகளேன்னு கூப்பிடாம, சேனாபதியே உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு. ஆமென். எத்தனை கூட்டத்தின் நடுவில் இருந்தாலும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கென்று மட்டும் பிரத்யட்சமாய் சொல்லும்படி ஒரு வார்த்தை. ஆமென். அப்படி சொன்னதும் யெகூ கேட்கிறான்,
எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு? என்ன கேள்வி! ஆண்டவர் எங்க எல்லாருக்குள்ளும். அதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன, இன்னைக்கு எகு அவன் எங்க எல்லாருக்குள்ளும் யாருக்கு? அப்படி சொல்லும் போது அந்த தைல குப்பியை வைத்திருக்கிற தேவ மனிதர் சொல்லுகிறார், சேனாபதியே உமக்குதான். ஆமென். எங்க எல்லாருக்குள்ளும் யாருக்கு? உமக்குதான். உமக்குதான் சொன்னதும் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எழுந்து அவன் எழுந்து. எனக்கா? சரி சொல்லுங்க. அப்படியில்ல, எனக்கா எனக்கா உடனே எழுப்பிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், வேர்டு வருதா என் அடையாளம் மாறப்போகுது. இனி நான் கூட்டத்தில் ஒருவன் அல்ல, நான் வித்தியாசமானவன். நான் கூட்டத்தில் ஒருவன் அல்ல, நான் கூட்டத்தில் ஒருவன் அல்ல, நான் வித்தியாசமானவன். அபிஷேகிக்கப்பட்டவன் கூட்டத்தின் நடுவில் இருந்தாலும் அவனுக்கென்று பிரத்யட்சமாக கர்த்தர் வார்த்தை அனுப்புவார். பிரத்யட்சமாக. அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்ன, ஒரு பிரசங்கமா கேட்கிறது கூட்டத்தில் ஒரு ஆளா இருப்பது. இந்த வேர்டு யாருக்கு? எனக்குன்னா என் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். நீங்க பைபிள் படிக்கும் போது உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சுன்னா அந்த இடத்துல நின்றணும். அந்த தீபத்தை அணைச்சிடக்கூடாது. ஐயோ டைம் ஆச்சு, இன்னும் 2 அதிகாரம் படிக்கணும், 2 அதிகாரம் அடுத்து படிக்கலனாலும் பரவாயில்லை, நீ அதுல நின்று. அதுக்காக நான் சொல்றது தப்பா எடுத்திருக்க கூடாது. ஆண்டவர் சில இடத்துல தீ எரிய ஆரம்பிச்சுட்டு, ஆமே அந்த இடத்த பார்த்து ஐயோ இன்னும் 2 அதிகாரம் படிக்கணுமே, அப்பதான் நான் பைபிள் முடிக்க முடியும். அங்கே நின்றுங்க. ஏன்னா அங்க ஆண்டவர் ஏதோ பத்த வைக்கிறார். அதாவது 10 கண்ணு தெரிஞ்சிடும். கண்ணு தெளிஞ்சிட்டுனா நீங்க வேற எதையும் பார்க்க மாட்டீங்க, ஜீசஸை மட்டும்தான் பார்ப்பீங்க. உங்க லைஃப்ல நீங்க ஜீசஸை விசிட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க போய் காஸ்பல் சொல்றீங்க. அவன் எழும்பிட்டான். யாருக்கு வேர்டு? எனக்கு. ஒரு பர்திமேயு கத்துறான், ஆண்டவர் அவனை அழைச்சிட்டு வாங்குங்கிறார். சீஷர்கள் போய் சொல்றாங்க, திடன்கொள், அவர் உன்னை அழைக்கிறான்னு சொன்னது அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணான்? தன் மேல போத்திருந்த தூக்கி எறிஞ்ச. அதன் அர்த்தம் என்ன? இனி நான் இதை போக்குற நிலைமை வராது. இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும். யாருக்கு வார்த்தை? யாருக்கு வார்த்தை? அவன் எகுவை போல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளமே, உனக்குதான், உமக்குதான். சேனாபதியே! அவன் உடனே அறை வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறான். கர்த்தர் கூட்டத்தில் பேசுவார். மோசையை கொண்டு காமனா பேசுறார் பாருங்க. உபாகம் 31வது அதிகாரத்தின் 6வது வசனம் காமனா பேசுறார். நீங்கள் பலங்கொண்டு திட மனதா இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். கர்த்தர் தாமே உன்னோடு வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இது காமனா பேசுற. நீங்க பயப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க. பேசிவிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க. இதான் பர்சனலா நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. காமனா பேசுறது பேசுவார். ஆனா அந்த காமனா பேசப்படுகிற இடத்துல எனக்கான ரேமா என்ன? எனக்கான வார்த்தை என்ன? கூட்டத்தில் இருக்கிறாங்க. சேனாபதியே, உமக்கு ஒரு வார்த்தை உண்டு. இங்க இருக்கிறதுல யாருக்கு? உமக்கு. உமக்குன்னது எழுப்பிட்டான். எழுந்து அவன் அறை வீட்டுக்குள் பிரவேசிக்கிறான். அவன் அறை வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போதே எது அவனை தொடர்ந்து வருகிறது தெரியுமா? அந்த தைல குப்பி. அந்த தைலம் அவனை தொடர்ந்து வருது. அவன் அந்த தைலத்தை தலையின் மேல வார்த்து, அபிஷேகம் தலையின் மேல வார்த்து என்ன சொல்லுகிறான் வாசியுங்கள். அவனை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் உனக்கான ஸ்தானத்தை உறுதிப்படுத்தும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசிகளின் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் யேசபேலின் கையிலே
நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை, அப்போ ஸ்தானமும் கொடுக்கப்படுகிறது, உத்தரவாதமும் கொடுக்கப்படுகிறது. ஆமென். யெகோவா உன்மேல கர்த்தர் வைக்கிற அபிஷேகத்துல உனக்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறது, உனக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. இந்த ரெண்டு காரியத்தை எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எனக்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறது, எனக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. ஆமா, இன்னைக்கு அநேகர் ஸ்தானத்தை அடைஞ்சிட்டாங்க, ஆனா உத்தரவாதத்தை நிறைவேற்றல. இந்த அபிஷேகம் சும்மா வந்தது கிடையாது. எலிசா, எலியா இவங்களால கிடைச்சது கிடையாது. ஆமென். நீ மறக்கப்பட்டவன், நீ மறுக்கப்பட்டவன். அதையும் தாண்டி, அதையும் மீறி உன்னை தேடி வந்த அபிஷேகம், கூட்டத்தில் உன்னை தெரிந்தெடுத்து தேடி வந்து தாவீதின் மேல வைக்கப்பட்ட அபிஷேகம். எலியாவை தெரிந்தெடுத்தது அப்படிதான், எலிசாவை தெரிந்தெடுத்தது அப்படிதான். யெகோவா உனக்கு பேக்ரவுண்ட் இல்ல, யாரும் நீ worry பண்ணாத, பரலோகத்தில் நீ முன்னிறுத்தப்பட்டு விட்டாய். நீ எந்த ஓரத்தில் இருந்தாலும், பூமியின் கடையாந்திரத்தில் இருந்தாலும், உன்னை தூக்கி எடுத்து அபிஷேகிப்பது தேவனுடைய தீர்மானம். ஆனா அதே நேரத்தில் உன் தலைமையில வைக்கப்பட்ட அபிஷேகம் ஏதோ ஒரு அந்நிய பாஷை பேசிட்டு போவதற்கு அல்ல. இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் இதை தான் ஆழமாய் அழுத்தி சொல்ல விரும்புகிறார். உனக்கு ஒரு ஸ்தானம் உண்டு. ஆமென். உனக்கு ஒரு ஸ்தானம் உண்டு. உன்னை ராஜாவாய் உட்கார வைத்திருக்க நீ இன்னும் கீழானதை பார்த்து கொண்டு இருக்க கூடாது. உனக்கு ஒரு ஸ்தானம் உண்டு, உனக்கு ஒரு ஸ்தானம் உண்டு. ஆமென். உனக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு. ஹல்லேலூயா. அபிஷேகம் என் தலையை உயர்த்தும், உயர்த்தும். எப்படி? சேனாபதிய ராஜாவாக, ஆடு மேய்ச்சவன ராஜாவாக, அத்தி பழத்தை பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்தவன தீர்க்கதரிசியாக. அத்தி பழத்தை யார் பொறுக்கி சாப்பிடுவாங்க தெரியுமா? பொதுவாகவே நீங்க இந்த கல்ஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பேரீச்சை மரங்கள் எல்லாம் வளர விட்டுருப்பாங்க. எதுக்குன்னா யாருக்காவது பசி வந்துட்டுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப அப்படி இருக்க கல்ஃப்ல, கரெக்டா நான் சொல்றது, கல்ஃப்ல வேலை பார்த்தவங்க கரெக்டா, ரைட். பசி வந்துட்டுனா அவங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? அதை பறிச்சு சாப்பிடலாம். யாரும் அதை விளக்க மாட்டாங்க. எல்லாரும் பசி வந்து அதை பறிச்சு சாப்பிடுவாங்க நினைக்கிறீங்க? இல்ல, சிலர்லாம் அந்த ரோட்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, சிலருக்கு காசு இருக்காது. அப்படிப்பட்டவங்க பசி வந்துட்டுனா அது பேரிச்ச பழத்தை பறிச்சு சாப்பிடுவாங்க. கவர்மெண்ட் வந்து அதை யாரும் அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே போலதான் அத்தி பழத்தை பொறுக்கி சாப்பிட்டவன் தான் யார் தெரியுமா? ஆமோஸ். அவனுக்கு மேல கர்த்தர் வச்ச அபிஷேகம் என்ன அபிஷேகம் தெரியுமா? தீர்க்க தரிசன அபிஷேகம். நீ பைபிள் காலேஜ் படிச்சிருக்க மாட்ட, நீ ஒரு பாஸ்டருடைய பிள்ளையாவும் இருக்க மாட்ட, அல்லது உங்க பெற்றோர் ரட்சிக்கவே பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா யெகோவா நீ பரலோகத்துல ஓ ராபா காமா ஜானாமா சச்சனாமா மாமா லகாமா உன் மேல வச்ச அபிஷேகம் ஒரு ராஜரீக அபிஷேகம். உனக்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறது, உனக்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறது, உனக்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறது. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. நீ இன்னும் கீழானதை பார்த்துட்டு இருக்க கூடாது, இன்னும் குப்பையை பார்த்துட்டு இருக்க கூடாது. ஓ லெவல் வேற. ஓ நீ சகோதரர்கள் நடுவில் இருந்து எழும்பு, எழும்பு, எழும்பு. உன்னை கர்த்தர் ராஜாவாக, உன்னை கர்த்தர் ராஜாவாக. ஓ ஜீசஸ். ஆமென், ஆமென். ஏங்க ஒவ்வொரு ஸ்தானத்துல போக போக எல்லா இடத்துலயும் போய் நிக்க முடியல, எல்லா இடத்துலயும் போய் நிக்க முடியாது. ஆமென். பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய ஆக்டர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. நீங்க உங்க லைஃப்ல எதை ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படின்னு. அப்ப அவரு சொன்னாரா, எனக்கு இப்ப ரோட்ல சும்மா நடந்து போக முடியல, எனக்கு ஒரு டீ கடையில போய் டீ குடிக்க முடியல. ஏன்னா அப்படி ஒரு லெவல்ல வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் மிஸ் ஆயிட்டு. ஆமென். ஒரு உலக மனுஷன் அவனுடைய நிலையை அடையும் போது மற்றவங்க செய்யறது மாதிரி அவனுக்கு செய்ய முடியல. ஆமென். அவன் லெவல் மாறி விட்டது. கர்த்தர் உன் மேல வச்ச அபிஷேகம் திருப்பியும் போய் சண்டை போடுறதுக்கு அல்ல, திருப்பியும் போய் ஓ யெகோவா உன்னை கூட்டத்தின் நடுவில் இருந்து கொண்டு வந்தது. ஓ எஸ்
இனி அற்ப ஆதாயத்துக்காக ஓடக்கூடாது, அற்ப காரியத்துக்காக கண்ணீர் வெடிக்க கூடாது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, ஆமே ஆமே, நான் இந்த விக்கிரகத்தை வணங்குனா ஆமென், ஒருவேளை எனக்கு இந்த வேலை போகாம இருக்கும், பாதுகாப்போ கிடைக்கும்னு சொல்லி வணங்குற கூட்டம் கிடையாது. அவங்க மேல இருக்கிற அபிஷேகம் அது ராஜரீக அபிஷேகம். ஓ எஸ் எஸ், நீ ராஜா வீட்டு பிள்ளை, நீ ராஜா வீட்டு பிள்ளை, நீ ராஜா வீட்டு பிள்ளை. உன் ஸ்தானம் என்ன? உன் ஸ்தானம் என்ன? ஆமே, அபிஷேகம் தாவீது தலையில இருக்கு. அவனுக்கு இப்ப கையில விறுவிறுன்னு வருது. எதுக்கு தெரியுமா? ஃபைட் பண்ண, யுத்தம் பண்ண. சிங்கம் வந்ததும் போறான். ஏன்னா அவன் அபிஷேகத்தை நம்புறான். என் மேல இருக்கிற அபிஷேகம் சிங்காசன அபிஷேகம். கோலியாத் வரும்போது ஓடுறானா? கோலியாத் ஓடி வரல, கோலியாத் நடந்து வரான். ஏன்னா அவன் போட்டிருக்கிற ஐட்டம் அப்படிப்பட்ட ஐட்டம். ஆமே, தலைக்கவசம். கோலியாத்துக்கு தலைக்கவசத்தை நம்ம போட்டோம்னு வைங்கள, பாடி கீழே படுத்திருப்போம். அந்த தலைக்கவசம் அவ்வளோ வெயிட். அந்த பிரஸ்ட் பிளேட் இருக்குல்ல, செஸ்ட் பிளேட், இதை தூக்கி இப்படி வச்சா காப்பாத்துங்க, ஏதோ நமக்கு மேல பாறை விழுந்தது மாதிரி இருக்கும். அது போக அந்த கத்தி, நம்ம பைபிளே எப்படிதானே தூக்குறோம். ஏசப்பா, எல்லாரும் பைபிளை உயர்த்தினா இல்ல, இப்படி வரான், இப்படி நடந்து வரான். நடந்து வரும்போது தாவீது கட்டுறான். ஆமா, அறையை கட்டி கொண்டு 5 கல்லு தூக்கி போட்டு கட்டிட்டு ஓடுறான். எனக்கு கிடைச்சு, நான் யாரு? நாடு மேய்க்கிறவன் இல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஜீசஸ். அந்நிய பாஷையில உன் ஸ்தானத்தை உறுதிப்படுத்து, உன் ஸ்தானத்தை உறுதிப்படுத்து. Glory, glory. எசேக்கியேலே, நீ யார் என்பதை அறிந்து கொள். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். எனவே சிறையிருப்பின் நடுவில் இருந்தவனுக்கு கர்த்தர் எதை காட்டி கொடுத்தார் தெரியுமா? வானங்கள் திறந்திருக்கிறதை காட்டி கொடுக்கிறார். ஆமென். ஸ்தேவானுக்கு எதை காட்டி கொடுத்தார் தெரியுமா? மகிமையை காட்டி கொடுத்தா. நீ எதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற? நீ எதை பார்த்து புலம்பிட்டு இருக்கிற? உன் மேல வச்ச அபிஷேகம் என்பது கூட்டத்துல சும்மா 4 தீர்க்க தரிசனம் சொல்லிட்டோ 2 அந்நிய பாஷை பேசிட்டு போவதற்கல்ல. உன் ஸ்தானம் அப்படிப்பட்ட ஸ்தானம். ஜீசஸ். எல்லாரும் அபிஷேகம் பெற்றவன் எல்லாரும் சண்டை போடுறது போல சண்டை போட மாட்டான். சீமை கல்ல எரிஞ்சாலும் அடி போ. அவன் சீமை கல்லெறியும் போது போறான். ஆமே. என்ன எவ்வளவு பெரிய சத்துரு அடிக்க வச்சிட்டு இருக்கும் போது சீமை கல்ல தூக்கி போடுறான். ஆமே. தாவீதுக்கு தெரியாத கல் எடுத்து எப்படி அடிக்கணும்னு. சீமை போட்ட கல் ஒண்ணு அவன் மேல, தாவீது மேல படல. ஆனா தாவீது திருப்பி கல்லெறிஞ்சான்னு வைங்களேன், கரெக்டா ஆளு தெரியாம விளையாடிட்டு இருக்கிறான். ஆனா கல்லறிய மாட்டான். ஏன்னா யுத்தம் மாம்சத்தோட ரத்தத்தோட கிடையாது. யுத்த மாம்சத்தோட. உன் ஸ்தானத்தை எஸ் 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 எஸ். சீமைகளோடு நீங்க ஃபைட் பண்றீங்கன்னா உங்க அபிஷேகத்தை கனவீனப்படுத்துறீங்க. யெகோவே, உன் மேல இருக்கிற அபிஷேகம் உத்தரவாதம். ஆன் தி வேல நிறைய பேரை நீ விசிட் பண்ணுவ. போயிட்டே இரு. டார்கெட் ஏசபேல் இன்னைக்கு விழ வைக்கணும். தாவீது சீமை கூட ஃபைட் பண்ணல. பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, சீமை கூட எல்லாம் யுத்தம் பண்ணாதீங்க. அவங்க அப்படி சொன்னாங்க. நீ ராஜா எப்படிங்க இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு பெரிய ராஜா
அரண்மனை போய் அவரை பார்க்கும்போது அவர் கொசு அடிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ராஜா என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? பேட்டை வச்சு கொசு அடிச்சிட்டு இருக்கிறார். அவர் ராஜா, கொசு கடிச்சு அடிச்சுதான், அது வேற. நம்முடைய வேலைகள்லாம் இப்படிதான் இருக்கு. அவங்க இப்படின்னா நாங்க இப்படி. அப்புறம் வைத்தியத்தை போறது, கழுத்து இப்படி ஆயிட்டு திருப்புங்க. சீமை ஒருத்தர் சொல்றான், ராஜாவே ராஜாவே, அவனை விடு. ஆமே, அவர் என்ன ஒரு நிலையில வச்சிருக்க, நானா இறங்கி போக கூடாது. அவனா என் அபிஷேகத்தை கனப்படுத்துகிறேன். என் மேல தேவன் வைத்திருக்கிற அபிஷேகத்தை நான் கனப்படுத்துகிறேன். என் மேல தேவன் வைத்திருக்கிற அபிஷேகத்தை, என்னை தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்தை நான் கனப்படுத்துகிறேன். என் மேல தேவன் வைத்திருக்கிற இனி அபிஷேகம் பண்ணப்பட்டவன் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்க மாட்டான். பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார மாட்டான். இவன் ஆளே மாறிட்டான்பா, இவன் பழையது போல அல்ல. இனி சவுலை நீங்க பார்க்கணும்னா தீர்க்கதரிசிகள் கூட்டத்துல தான் பார்க்க முடியும். சவுலை நீங்க பார்க்கணும்னா, தாவீதை நீங்க பார்க்கணும்னா ராஜாக்கள் கூட்டத்துல தான் பார்க்க முடியும். பவுலை நீங்க பார்க்கணும்னா அப்போஸ்தலர்கள் கூட்டத்துல தான் பார்க்க முடியும். அதே போல இந்த நாளில எகுக்களே, உங்களை இனி பார்க்க வேண்டிய கூட்டத்துல தான். நல்ல கரங்களை தட்டி எஸ் 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 எஸ். ஜீசஸ். ஆமென். அவன் ஸ்தானத்தை மறக்காத. ஸ்தானத்தை மறந்து குறி சொல்ற வீட்டுல போய் விழுந்து கிடக்கிறான். யாரு? சவுல். ஸ்தானத்தை மறந்து குறி சொல்ற வீட்டுல போய் விழுந்து கிடக்கிறான். சவுல எங்க போச்சு? நீ தீர்க்க தரிசனம் சொன்னவன் அல்லவா? நீ தீர்க்க தரிசனம் சொன்னவன் அல்லவா? குறி சொல்ற போய் போட்டுங்க, போட்டு போவான். நாளையோட போறான். ஆமா, எங்க போய் கிடக்கிற? யார்கிட்ட போய் உன் காரியத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்கிற? ஆமே ஆமே ஆமே. சூரேமியாளை பார்த்து எலிசாவின் வேலைக்காரன் கேட்கிறான், சுகம்தானா? சுகம்தான். ஆனா நான் இங்க எல்லாமே சொல்ல மாட்டேன், பர்வதத்துல இருக்கிற ஆள்கிட்ட போய் தான் சொல்லுவேன். எஸ் எஸ். உன் ஸ்தானம் என்ன பாரு. உன் வீட்டுல வந்து தங்கி இருக்கிறவர் யார் என்று பாரு. உன்னை தேடி வந்து அபிஷேகித்தவர் யார் என்று பாரு. இனி நீ கீழானதை நாடாதே, கீழானதை தேடாதே. சொல்லுவாங்கல்ல, தலை மறந்து எண்ணெய் தேய்க்க கூடாதுன்னு. இல்ல ஊர்ல தலை மறந்து. உன் ஸ்தானம் என்ன பாரு. சீமையை கல்ல தூக்கி போடுறான். இன்னைக்கு எல்லாருடைய டாபிக் அதான். தாவீதுக்கு அது டாபிக் கிடையாது. தாவீதுக்கு அது டாபிக் கிடையாது. தாவீதுக்கு அது மேட்டரே கிடையாது. தாவீதுக்கு டாபிக் என்ன தெரியுமா? நான் எப்பொழுதும் உடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா என்னே உம்மை காண என் உள்ளம் வாஞ்சிக்கின்றது. என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வா. உன் தேவன் எங்கேன்னு கேட்கிறாங்க. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. சில பிரவாகம் தலை மேல ஏறி போகுது. அப்ப சொல்றார், நான் இப்ப அவங்க சந்நிதியில் வந்து. இதுதாங்க ராஜா, இதுதாங்க அபிஷேகம் உள்ளவ. ஆண்டவர் அவங்க அப்படி கேட்கிறாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க. அவங்க லெவல் என்ன? சூரியனை பார்த்து நாய் குறைக்குமா குறைக்காதா? உடனே சூரியன் நின்னு குறைச்சிட்டா போகும். நீ குறை, அது எது வரை குறைக்கும்? சூரியன் எழும்பும் போது பார்க்க நல்லா இருக்கும். ஆனா எழும்ப எழும்ப அந்த பிரகாசம் இருக்குல்ல, நிக்க முடியாது. இப்ப நீ கொஞ்சம் எழும்பும் போது நாய் குறைக்குது. உடனே அதுல நான் எழும்ப மாட்டேன், அது குறைச்சிட்டே இருக்கும். அது ஓடணுமா, அது ஓடணுமா? நீ எழும்பணும். ஏகு எழும்பிட்டான், என் மேல அபிஷேகம் வச்சிட்டார்.
கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்லையா? Praise the Lord. எனக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தானம் இன்னைக்கு சீமைகள் தான் இன்னைக்கு நம்முடைய பெரிய ஜபமாவே இருக்கு. சீமை மேட்ரு தாவீது விண்ணப்பமாவே வைக்கல, அவன் வச்சது சவுல். ராஜாக்களோட தாங்க யுத்தம். ஆமென். மீதி எல்லாரும் என் சத்துருக்கள் மொத்தம் முடிச்சாங்க. சத்துருக்களை பாருங்க ஆண்டவரே, நான் சமாதானம், நான் தூங்க போறேன் பாத்துக்கோங்க. ஆமென் ஆமென். இப்படிதான் பார்க்கணும். ஆமென். அதாவது கொக்கோ கோலா கம்பெனிக்காரன் பெப்சி கம்பெனிக்காரன காம்படிஷனா பெரிய காம்படிட்டரா பார்ப்பான். கரெக்டா இல்லையா? அவன் பெட்டி கடையில கலர் விற்கிறவன இப்போ கொக்கோ கோலா கம்பெனிக்காரன் ஒரு ஆடு போட்டானா ஏறக்குறைய அதே போல பெப்சி கம்பெனிக்காரனும் இப்படிதான். இன்னைக்கு ஆமென், ஒரே போராட்டமா இருக்கு. என்ன போராட்டம்? என் வீட்டுக்கு மேல பட்டம் விட்டுறாங்க. நம்ம ஆண்டவர் ராஜாவா கொண்டு வச்சாலும் ஆமா, திருவிழா கடையில் முட்டாய்க்கு கீழே நின்றுட்டு இருக்கான். யாரு? ராஜா. ஆமே. சிங்கம் இருக்குல்ல, சிங்கம் அது ஓவர் பசி வந்தனா அப்படி ஒரு சத்தம் போடுமா. பைபிள்ல இருக்கு. சத்தம் போட்டவன் இற முன்னாடி விடுமா. ராஜா வீட்டு பிள்ளை தேவைக்காக அலையக்கூடாது, அப்பான்னு கூப்பிடுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பான்னு கூப்பிட்டா போதும். சிம்சோன் இருக்கிறான்ல, சிம்சோன் பெலிஸ்தியர்ட்ட ஃபைட் பண்ணி வரா. அவனுக்கு அவ்வளோ தாகம் வந்துட்டு உடனே கத்துறான், நான் தாகத்துல சாகணுமா ஆண்டவரே அப்படிங்கிறான். எந்த அபிஷேகம் எப்படி பேச வைக்க பாருங்க. நான் இந்த பெலிஸ்தியனை போல, இந்த விருத்த சேதனை இல்லாதவனை போல நான் தாகத்துல செத்து மடியணுமா ஆண்டவரை கேட்டதும் பள்ள தாக்க அவர் பிளக்க பண்ணினா. அதுதான் என்ன கோரி என்று சொல்லப்பட்டது. இப்படிதான் இதாங்க ஒரு அபிஷேகம் பெற்றவனுடைய ஜெபமே மாறுங்க. அப்பா நான் வெக்கத்தோட போகணுமாப்பா, நான் தாகத்துல சாகணுமாப்பா, நான் கஷ்டப்படணுமாப்பா. நீங்க என்ன அப்படி ராஜா பிள்ளையெல்லாம் வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு உங்க ஜெபத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறா, ஜெபத்தெல்லாம் மாற்றுகிறா. கர்த்தர் நம்மை ராஜாக்களாக, என்னை கர்த்தர் ராஜாக்களாய் ஆசை. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை வைத்திருக்கிற ஸ்தானம் பெரிதுன்னு சொல்றவங்க ஆமே. அடுத்து உத்தரவாதம். உத்தரவாதம் அதுதான் இந்த ஆகாப் குடும்பத்தை க்ளோஸ் பண்ணிரு. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட சொல்றேன். இந்த ஆவியினால மாம்ச கிரியை என்ன பண்ணிருங்க, அழிச்சிருங்க. இதான் உத்தரவாதம். ஆமே. இந்த தேவ மனிதன் அபிஷேக தைலத்தை ஊத்திட்டு இதை சொல்லிட்டு கதவை திறந்து ஓடிட்டார். ஆமே. ஆனா அவர் ஓடிட்டாரு. எகு மேல தைலம் வடிஞ்சிட்டே இருக்கு, அப்படி வடிஞ்சிட்டே இருக்கு. வெளியே இருந்த சேனாபதிகள்லாம் வராங்க, கேக்குறாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? ஆமே. 11வது வசனத்தை வாசிங்க. யெகூத்தன் ஆண்டவனுடைய ஊழியக்காரரிடத்துக்கு திரும்பி வந்தபோது அவர்கள் அவனை நோக்கி சுக செய்தியா? அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க. அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்தில் வந்தது என்ன? என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கான ரேமா மட்டும் வரும்போது மற்றவங்களுக்கு அது எப்படி தெரியுமா தெரியும்? பைத்தியமாலா தெரியும். அது சொல்லணும்னு சொல்றது இல்ல. நம்ம ஊர்ல சொன்னது வெப்ராளத்துல, இந்த எரிச்சல்ல. ஆமா, இவங்களுக்கு வேற வேலை இல்லையா? ஒரு நாள் அபிஷேக கூட்டம் நடத்தினா போதாதா? ஏன்னா வர முடியாத அந்த ஒரு ஆதங்கம். அந்த பைத்தியக்கார உன்னிடத்தில் வந்தது
இங்க ஒரு ரேமா இருக்கு, கவனிங்க. அதற்கு அவன் அந்த மனுஷனையும் அவன் சொன்ன காரியத்தை நீங்கள் அறிவீர்கள். எப்படிங்க தெரியும்? எப்படிங்க தெரியும்? உள்ள போய் தனியா பேசிட்டு போனது, வெளியே வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு சொல்ற, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எப்படி தெரிய வரும்? எனக்கு உள்ள சொன்னது வெளியே தெரியும். ஓ எஸ், இந்த நாட்களில் உங்களோடு தனிப்பட்ட முறையில பேசினது, உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியத்தை பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு சொன்னவங்களுக்கு, பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு சொன்னவங்களுக்கு தெரிய வரும். அடுத்த வார்த்தை அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அதற்கு அவர்கள் அது போய் வந்து சொல்லுவாங்க, உனக்கு அபிஷேகமே கிடைக்கல, அது போய் உன் தலையில வடிஞ்சிட்டு இருக்கிறது உனக்கு தான் தெரியும். இன்னொருத்தன் பொய்ன்னு சொன்னதும் உன் அபிஷேகம் பொய்யாகாது. இன்னொருத்தன் பொய்ன்னு சொன்னதும் உன் அழைப்பு பொய்யாகாது. இன்னொருத்தன் பொய்ன்னு சொன்னதும் உன் ஊழியம் பொய்யாகாது. இன்னொருத்தன் பொய்ன்னு சொல்ல அது போய். ஆமென். அது பொய்ன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை பாருங்க, அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். ஆமென். இதான் வெப்ராளம். ஆமென். சில பாத்தீங்களா, எனக்கு ஒண்ணு வேண்டாம், வீட்டுல என்ன இருக்கு? ஆமென். அது போய் எங்க அவரு அந்நிய பாஷை பேசுறாரு, அவன் எங்க படிச்சுட்டு பேசிட்டு இருப்பான். அது போய் என்ன பேசினாரு? அவர் ஒரு ஏதாவது சொல்லிருக்கு, அதெல்லாம் போய் பைத்தியக்காரன் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். என்ன இன்னைக்கு செய்தி? அது போய் அது எங்களுக்கு ஏன் இப்ப தெரியுதா? ஏன் எகுவ கூட்டிட்டு போனார், மற்றவங்களை கூட்டிட்டு போகலன்னு? மற்றவங்களை எதை கேட்க இருக்கிறாங்க? பொய்ய கேட்க இருக்காங்க. எகு எதை கேட்க இருக்கான்? சத்தியத்தை கேட்க இருக்கிறான். இங்க எத்தனை பேர் பொய்ய கேட்க இருக்கிறீங்க? மெய்ய கேட்க இருக்கிறீங்க. நீங்க மெய்ய கேட்கும்படி இருந்தா உங்களை உள்ள கூட்டிட்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்போ சொல்லப்பட்டது சத்தியம் தெரியும், ஆனா கேட்கறவங்க எப்படி கேட்கறாங்க தெரியுமா? அதெல்லாம் எங்க நடக்கவா போகுது? அவங்க ஒப்பு கொடுக்கறவங்க கை தூக்குங்க, இன்னைக்கே விடுதலை, இன்னைக்கே விறகு எரியும். எங்க இந்த மலையில எரிய செய்யும்? ஆண்டவரை எரியும் வா, உன்னை வச்சிருக்க கொஞ்சம் விறகு. அது போய் அது எங்களுக்கு நம்ம பொய்ய கேட்கிறோம்ல, அதனாலதான் வெளியே இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். வேதம் சொல்கிறது அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் என்று. தீர்க்கதரிசிகளை நம்புங்கன்னா அந்த பர்சன் அல்ல, அந்த பர்சன் மூலமாய் சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை. பொய்ன்னு கேட்கிறோம். ஏன் ஆண்டவரே அந்த சேனாபதிகளை விட்டுட்டு இவனை மட்டும் தூக்கிட்டு போறீங்க? இப்ப தெரியுதா? அவன் என்ன கேட்டான்? யாருக்கு ரேமா? எனக்கு, நான் வரேன். ஆமென். சவுலே கொஞ்சம் நில்லு, உன்கிட்ட பேசணும். நின்னுட்டாரு. கொஞ்சம் வெயிட் பண்ண. தேவ சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சிலர் கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் பேசுறேன், வெயிட் பண்ண. எல்லாரும் அனுப்பி விட்டு பேசுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ண. அந்த தூதர்களை அனுப்பி விட்டுட்டு ஆபிரகாம் அவன்கிட்ட பேசுறேன். ஆபிரகாம் வழி அனுப்பி விட போனா, வழி அனுப்பி போட இடத்துல கர்த்தருக்கு முன்னாக பின்னும் நின்று கொண்டிருந்தான் என்று ஆதியாகமம் 18:22 சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். வேலை கட்டும் போது எல்லாரும் சொன்னாங்க அது போய். ஆனா மெய் என்று ஒருவனை சொன்னா பாத்தீங்களா, உள்ள கூட்டிட்டு போய் கதவு போட்டார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க என்னோட பேசின வார்த்தை பொய் அல்ல? எத்தனை பேர் நம்புறீங்க? உன் தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் என்கிட்ட இதுவரை போய் பேசவே இல்லை. ஆண்டவர் என்கிட்ட இதுவரை போய் சொல்லவே இல்லை. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. பொய் சொல்லவோ
நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்ல. சொல்லுங்க, நீர் நேற்றும் இன்றும், நீர் சொன்னதை செய்து முடிக்க, நீர் நேற்றும், நீர் நேற்றும். Glory. காலங்கள் மாறலாம், எலியாவும் போகலாம், எலிசாவும் மறுக்கலாம், யாரும் மாறலாம். மேல அபிஷேகம், அது தேவ சித்தம், அது தேவனுடைய தீர்மானம். ராகா மாகா ராபா. எஸ் எஸ் எஸ், அது போய் அத சொல் அப்படிங்கிறான். உடனே எகு யோசிக்கல, எகு யோசிக்கல. அவன் என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது அவன் நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று நல்ல கவனமா கேளுங்க. அந்த பைத்தியக்காரன் என்ன சொன்னான்? அவன் சொன்னதெல்லாம் போய் சொல்லு. இப்பொழுது எகோ கொஞ்சமும் சந்தேகப்படல. அபிஷேகம் நம்மளை தெளிவுபடுத்தும், அபிஷேகம் தெளிவுபடுத்தும். இப்ப அவனுக்கு அறை வீட்டுக்குள்ள சொல்லப்பட்டத அவனுக்கு முன்னாடி பொய்ன்னு சொன்னவங்க, பைத்தியக்காரன் சொன்னவங்க அத்தனை பேர் முன்னாடியும் எகு வெக்கப்படாம கன்ஃபஸ் பண்றாரு. வெக்கப்படாம எனக்கு சொன்னது இதுதான், இதைதான் கப்பல் சேதமடைந்த போது பவுல் எழுந்து நின்று சொன்னார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்க மேல இருந்தா நீங்க கர்த்தர் சொன்ன வார்த்தையை அறிக்கை பண்ண வெக்கப்பட மாட்டீங்க. இவ்வளவு சொன்னதும் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது பொய்ன்னு சொன்னவங்க, பைத்தியக்காரத்தனோடு சொன்னவங்க தீவிரமாய் அவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளில் உயர்த்தி அவன் கீழே விரித்து எக்காலம் மூதி எகு நல்ல கைகளை சட்டி எகு ராஜாவானா எகு. முதல்ல எகுவுக்கு சொல்லப்பட்டது, அதன் பிறகு எகுவால் சொல்லப்பட்டது, அதன் பிறகு அதை எப்படி கன்ஃபார்ம் பண்றார் தெரியுமா? உனக்கு சொல்லப்பட்டதெல்லாம் பொய்ன்னு சொன்னாங்க பாரு, உன் மேல அழைப்பை இல்லைன்னு சொன்னாங்க பாரு, அவங்க வந்து சொல்லுவாங்க நீ அழைக்கப்பட்டவன். உன் மேல இருக்கிற அபிஷேகம் சரியான அபிஷேகம் இல்லைன்னு சொன்னாங்க பாரு, அவங்க வந்து சொல்லுவாங்க நீ அபிஷேகிக்கப்பட்டவ. எஸ், பைத்தியம்னு சொன்னவங்க சொல்லப்பட்டவங்களுக்கு முன்பாக பணிய வைக்கிறது தான் இந்த அபிஷேகம். ஆமே, உன் அபிஷேகம், உன் மேல் அபிஷேகம் வைக்கும் போதே கர்த்தர், அதனாலதான் அபிஷேக ஆராதனையில சொல்லப்படுகிற ரேமா இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க எடுத்து உச்சரிக்க ஆரம்பிக்கணும், உச்சரிக்க ஆரம்பிக்கணும். அது சாதாரண வார்த்தை கிடையாது. காமனா பேசப்பட்டாலும் அது உங்களுக்கு தெரியும், அது எழுதி வச்சுட்டு போயிடக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லிட்டு அது சொல்லணும். சில ஜனங்க பைத்தியம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல சொல்லணும். நம்ம அப்படி இல்ல, பைத்தியம் சொன்னா நீ தான் பைத்தியம், பொய் நீ சொல்றதான் பொய் சொல்லிட்டு ஆண்டவரை பாருங்க, ஆண்டவரை பார்த்தேன் அதையும் பார்த்தேன் உடனே ஆக மொத்தம் எல்லாரும் பைத்தியம் போ முடிஞ்சு இல்ல. அவன் பைத்தியம் சொல்லுவான், சொல்லும்போது சொல்லுங்க கர்த்தரனை ராஜாவாக்கினா. அது பொய்ன்னு சொல்லுவான், சொல்லுங்க கர்த்தரனை ராஜாவாக்கினா. கொஞ்ச நேரத்துல மாறும். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று, தான் முதல் பெர்சபா மட்டும் உன் மேல இருக்கிற அபிஷேகம் தெரிய வரும். இப்பொழுது ஏகு என்ன பண்றான் தெரியுமா? ரதத்தை பூட்டிக் கொண்டு புறப்படுகிறான். எதற்கு தெரியுமா? இயேசு மேல அபிஷேகம் உன்னை சும்மா இருக்க விடாது, அபிஷேகம் உன்னை சும்மா இருக்க விடாது, உன்னை வேகப்படுத்தி கொண்டே இருக்கும்.
உன்னை வேகப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆமென். செய்தியின் பாதிதான் ஆகிவிட்டது. ஆனாலும் இதை நான் கன்க்ளூட் பண்ணி கொஞ்ச நேரம் செபிக்கும்படி விரும்புகிறேன். ஏசபேல் அவனை வீழ்த்த தலையை எட்டி பார்க்கிறா. இந்த அபிஷேகம் எப்படி கிடைத்தது என்று யெகோவுக்கு மட்டும்தான் தெரியும். அவனுக்கு தலையில இந்த அபிஷேகம் வைத்த போது பைத்தியம்னு சொன்னாங்க, பொய்ன்னு சொன்னாங்க. அது இல்லைங்கிறத ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரூவ் பண்ணிட்டு வரார். இப்ப விளத்தல்ல ஏசபேல் நிக்கிறா. விடக்கூடாது. ஏசபேல்னா 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று வேசித்தனம், இன்னொன்று பில்லி சூனியம். சொல்லுங்க பார்க்கலாம். வேசித்தனம். ஒரு அபிஷேகம் உள்ளவனால மட்டும்தான் இது 2ஐயும் அழிக்க முடியும். யாக்கோபே, உனக்கு விரோதமான மந்திரம், உனக்கு விரோதமான குறி சொல்லுதல், உனக்கு விரோதமான பில்லி சூனியம், இதை அழிக்கிற அபிஷேகம், இதை அழிக்கிற அபிஷேகம் உன்னை எழும்ப விடாதபடிக்கு. ஓ ஓ ஜீசஸ், ஜீசஸ். எஸ் 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 எஸ். ஆமென். உன்னை உன்னை ஆக்குகிற அபிஷேகம் உன் மூலமாய் இந்த வேசித்தனம், இந்த மாம்ச கிரியைகள், பில்லி சூனியம், எதிர் வல்லமைகள். ஓ, ஒரு மனுஷன் இது 2 விழத்தள்ளும். மாம்ச கிரியைகள் விழத்தள்ளும், எதிர் வல்லமைகள். சத்துரு, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், விழத்தள்ளுவான். சில நேரத்துல சில சொல்லுவாங்க பாருங்க, விழுந்து ஒருத்தங்க இப்படிதான். ஒரு பிள்ளை சின்ன வயசுல ஒரு 8th படிக்கும் போதோ ஜெபிக்க வந்திருந்தாங்க. ஒரு லாஸ்ட் மந்த்ல சொன்னாங்க, அந்த பிள்ளை பெரிய ஆள் ஆயிட்டு. ஆனா என்னன்னா, அந்த பிள்ளை மாடியிலேருந்து கீழே விழுது. அப்ப அந்த பிள்ளை திருப்பி திருப்பி சொல்றா, பாஸ்டர் என்ன ஒருத்தங்க தள்ளி விட்டாங்க பாஸ்டர். சாதாரணமா விழுந்த மாதிரி விழுந்தா. ஆனா அதுல இருந்து இப்ப அவளுக்கு ஒரு 20-22 வயசு இருக்கும். அவளால ஒழுங்கா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது சொல்லி அந்த பிள்ளை அழுதா. வாலிப பிள்ளை. அவன் சொல்றா, பாஸ்டர், ஏன்னா அந்த வீட்டுல சின்ன வயசுலயே செவிக்கிற பிள்ளை. அப்போ நிறைய காரியம் அவளை சத்துரு விழத்தள்ளி, ஆனால் அவ போராடி நிக்கிறான். சில நேரத்துல தேவ பிள்ளைகளே, நம்ம இது சாதாரணமா எடுக்கிறோம், நமக்கு தெரியாது. தாவீது சொன்னா, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். ஆமென். 2 காரியம் ஒரு மனுஷனை விழத்தள்ளது. ஒன்று வேசித்தனது, மாம்ச கிரியைகள். இன்னொன்று பில்லி சூனி. பில்லி சூனிங்கிறது எதிர் வல்லமைகள், எதிர் வல்லமைகள், எதிர் வல்லமைகள். ஆனா ஆமென், அன்று எகு மேல வைக்கப்பட்ட அபிஷேகம் ஒரு குப்பியில கொண்டு போகப்பட்டது. நமக்கு குப்பியில் இல்ல, ஆவியானவரே கொண்டு வந்து. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், அநேக குடும்பத்தில் இன்னைக்கு எழும்ப முடியல. டோர் பக்கத்துல வர போயிட்டீங்க, ஓபன் பண்ண முடியல. உங்களை கொண்டு இந்த இயேசு மேல யாரும் சும்மா இருக்காதீங்க. அப்படியே பேச ஆரம்பிங்க. வேகமா போறான், வேகமா போறான். நல்ல கவனிங்க. இந்த ஏசபேல் அப்படி ஒரு காரியத்தை எகுட்ட பேச ஆரம்பிக்கும் போதே பேச்சுக்கு இடம் கொடுக்கல. 32வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து, என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டது. 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவன், அவளை கீழே தள்ளுங்கள், கீழே தள்ளுங்கள் என்றார். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அதன் அர்த்தம் என்ன? அபிஷேகம் பட்டவன் வாயை திறந்து சொல்லுகிற காரியத்தை செய்யறதுக்கான ஆட்களை, பழைய ஏற்பாட்டுல 2 ஆட்கள் இருந்தாங்க, புதிய ஏற்பாட்டுல தூதர்கள். நான் நம்புறேன், இன்னைக்கு நம்ம ஜெப வேளையில உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் நீங்க அறிக்கை பண்ணும் போது இன்னைக்கு சொல்லணும், உங்களை முன்னேற விடாம. ஆமே, இன்னைக்கு நீங்க சொல்லணும், இயேசுவின் நாமத்திலே அவளை கீழே தள்ளுகிறேன்,
அந்த வல்லமை கீழே தள்ளுகிறேன். இயேசு சொன்னார்லாங்க, சாத்தான் மின்னலை போல விழுகிறதை எப்ப சொன்னாங்க? இவங்க போய் அவர் நாமத்துல பிசாசுகளை போ அப்படின்னு துரத்தும் போது சாத்தான் மின்னலை போல. அப்ப எங்க இருந்து விழுந்திருக்கிறான்? மேல இந்த வான மண்டலத்திலிருந்து விழுந்திருக்கிறான். இவங்க அதனாலதான் பூமியில நீ கட்டுகிறது எதுவோ அபிஷேகம் பண்ண அங்க யார் இருக்கிறா அப்படின்னு கேக்குறாங்க. 2 பேர் தலை காட்டுறாங்க, அவளை தள்ளு. உடனே தள்ளிட்டாங்க. கீழே தள்ளினதும் ஆமே. அடுத்த வசனத்தை பாருங்கள். அவன் அவளை மிதித்துக் கொண்டு, அடுத்த வார்த்தை உள்ளே போய் போதும். ஆமே. அநேக நன்மையை நீங்க இன்னும் அனுபவிக்கவில்லை. இடையில நிக்கிறா இயேசுவேல். அநேக ஆசீர்வாதத்தை நீங்க இன்னும், ஆமே, எத்தனை உபவாசம் போட்டாச்சு, எத்தனை கண்ணீர், இன்னைக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. எஸ் எஸ் எஸ். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சு ஒவ்வொரு வீட்லயும் ஃபீஸ்ட் தான். சத்தமா ஆமென். அடுத்த இன்னொரு ஹெவியான வேர்டு, அது சொல்லி அப்படியே ஜெபிக்க போறோம். ஆமென். அப்படி சொல்லி விட்டு பூசித்து குடித்துட்டு அவர் சொல்றார், இப்ப சரித்திரத்துக்குள்ள போனா அவ ராஜகுமாரி திப்பா, அதனால அடக்கம் பண்ணுன்னு போனா அடுத்த வார்த்தையில சொல்றாங்க, அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளுமே அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. அடுத்த வார்த்தை, அவர்கள் திரும்பி வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது இந்த வேட கவனிக்கணும், இது கர்த்தர் எலியா என்னும் கொண்டு சொன்ன. அப்போ எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தைய சம்பந்தமே இல்லாத யெகூவை கொண்டு நிறைவேற்றுகிறார். இந்த வேர்ட ஆவியானவர் நேற்று தியானிக்கும் போது அப்படியே எழுதி வைத்தார். அபிஷேகம் உள்ளவனை கொண்டு பழைய பல பரிசுத்தவான்கள் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் இந்த ரேமா எனக்கான ரேமா, உன் மேல இருக்கிற அபிஷேகம், எழுப்புதல் பல தீர்க்கதரிசிகள், பல தேவ மனிதர்கள் பல வருடங்களாய் சொன்ன வார்த்தைகளை யெகூவே யெகூவே என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா. அப்படி உங்க கையை உயர்த்துங்க. நீ சொன்ன வார்த்தை நிறைவேற்றுகிற கரமாகட்டும். உங்க கை என் கையை தொடட்டும். உங்க கை என் கையை தொடட்டும். மோசைக்கு தெரியுமாங்க, மோசே எகிப்திலே, கொஞ்சம் கவனிங்க, எகிப்திலே சகல சாஸ்திரங்களையும் கட்டு வாக்கிலும் செய்கிலும் வல்லவனான மோசைக்கு தெரியுமா, 400 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைய கர்த்தர் என்னை கொண்டுதான் நிறைவேற்ற போறாரு. தெரியாது. புத்திர பாக்கியத்துக்காக முதிர் வயது வரை காத்திருந்த சகரியா எலிசபெத்துக்கு தெரியுமா, 600 வருடங்களுக்கு முன்பதாக ஏசாயாவை கொண்டு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை எங்க தலைமுறையை வச்சுதான் நிறைவேற்ற போறார்னு தெரியாது. அபிஷேகம் என்பது ஆமே ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு மட்டும் இல்ல, முன்னோர்கள் சொன்ன, முற்பிதாக்கள் சொன்ன பல தீர்க்க தரிசன. ஓ எஸ் 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 எஸ். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஆமே. எனக்கான ஸ்தானம் மட்டுமல்ல, எனக்கான உத்தரவாதம் மட்டுமல்ல, என்னை தேவ திட்டத்தில் எப்படி இணைக்கிறார் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எலியாவே, நீங்க சால்வைய எலிசா மேல மட்டும்தான் போட்டீங்க, ஆனா அந்த சால்வைக்குள்ள ஆமென் யெகூவை என் கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். பரலோக திட்டத்துக்குள்ள யெகூவே. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? டைம் ரொம்ப ஆயிட்டு, ஒரு 5 to 10 minutes நம்ம ஊக்கமாய் ஒருமனப்பட்டு ஜெபித்து, எஸ் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம். ஆமே, சத்துருவே இனி உனக்கு எம்எல் அதிகாரம் இல்லை. ஓ எஸ், இயேசுவின் நாமத்தில் அவனை சங்கரிக்க போகிறோம். தேனியை போல என்னை வளைந்து கொண்டார்கள்,
முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் நான் அவர்களை சங்கரிப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. எல்லாரும் கொஞ்சம் இப்ப யாரும் கை சட்ட வேண்டாம். இப்ப நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. கர்த்தாவே அந்த உத்தரவாதம். ஆமென். ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. அந்த உத்தரவாதம் எடுத்து ஹalleluya hallelujah. எஸ் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் எஸ் லார்ட், எஸ் லார்ட், ஹalleluya hallelujah. எல்லாரும் கண்களை மூடி என் மேல வச்ச அபிஷேகம் அது சாதாரண அபிஷேகம் அல்ல. ஆமென். இனியும் ஏசபேலுக்கு அதிகாரம் இல்ல. எலியாவை பயமுறுத்தின ஏசபேல் யெகோவா உன்னால உன்னை கொண்டு தனது ஏசபேலை விழ வைக்க போகிறார். உங்க குடும்பத்துக்கு விரோதமான வல்லமை, உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் செய்கிற சத்துருவின் சூழ்ச்சிகள் இப்ப எல்லாம் வாயை திறந்து ஆமா உங்களுக்கு தெரியும்ல எந்த வல்லமை போராடி கொண்டிருக்கிறது என்று. எஸ் எஸ் ஹalleluya hallelujah. Thank you Jesus. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. யார் அங்கங்க பார்க்காதீங்க. ஹalleluya. கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பிரத்யட்சமாய் பேசி இருக்கிறார். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஓ எல்லாரும் yes. போதும். இது சத்துருவை மிதிக்கிற வேலை. சும்மா இருக்காதீங்க. இனி உன் குடும்பத்தில் சத்துருவின் கை ஓங்க கூடாது. அந்த பலவீனத்தின் ஆவிக்கு இடம் இல்ல. சரித்திரத்தின் ஆவிக்கு இடம் இல்ல. ஜீசஸ் ஜீசஸ் ஷபா கபா ரபா லபா ஓரா மரா ஜனல ரியா ஜனரபா. ஓ விடாதீங்க 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 விடாதீங்க. இப்ப அறிக்கை பண்ணுங்க. ஜெபத்திலே அறிக்கை பண்ணுங்க. ஓ கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். சத்துரு விழுகிறார். ஜீசஸ் 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 hallelujah hallelujah hallelujah. Sharabaka lama brata nama ma re re le re ma ma karaha shantana laria tanaraha. Thank you Holy Spirit. ஆவியானவரே ஆட்கொள்ளுவீராக. ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Yes 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 yes. ஒரு பெரிய கிருபை, ஒரு பெரிய கிரியை நடக்குது. குடும்பத்துல சமாதானமே இல்லாத சூழ்நிலை. கர்த்தர் சமாதானத்தை நதி போல பாய பண்ணுகிறார். எத்தனை நாளாச்சு புருஷ மனைவி பிள்ளைங்க சேர்ந்து சாப்பிட்டு? எத்தனை நாளாச்சு? ஓ உன் குடும்பத்துல கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகள் இன்னையோட
சாம்பலாகிறது இயேசுவின் நாமத்திலே, சாம்பலாகிறது இயேசுவின் நாமத்திலே, சாம்பலாகிறது. எஸ் 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 எஸ். ஓ ரபா பாபா ஷபா லபா கபா. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில. ஓ விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க, இயேசு மேல விட்டுறாதீங்க. ஜெயிச்சுட்டு தான் போனோம். எதுவே உன் அபிஷேகம் பெரியது. எஸ் 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 எஸ். ரபா மகலா பதடா ரபா ஷேரே. விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. உன்னை முடக்கி போட்டு, உன்னை ஜெபிக்க விடாம, ஜெபிக்க விடாம, துதிக்க விடாம, இனி இந்த இயேசுவேலுக்கு அதிகாரம் கிடையாது. கர்மேல் பர்வதத்தில் நிக்கிற எலியா எப்படி முடங்கி கிடக்கலாம்? கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவனே, உன்னை முடக்குகிற இயேசுவேலை வீழ்த்து விடு. Jesus shalabara bala baraba ora bala badara bala bakara bala baraba. ஓ அபிஷேகம் பெற்றவங்க யாரும் சும்மா நிக்க கூடாது. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, அந்நிய பாஷை, பரலோக பாஷை, அது அக்கினி பாஷை. நீங்க பேச பேச சத்துருவுக்கு எரியுது. Jesus, 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 Jesus. அநேக எல்லைகளை விட்டு சத்துரு ஓடுகிறான், ஓடுகிறான். துரத்து, துரத்து இயேசுவின் நாமத்திலே. ஆசீர்வாதங்களை தடை பண்ணி வைத்திருக்கிற, நன்மைகளை தடை பண்ணி வைக்கிற, ஜெபிக்க விடாம, துதிக்க விடாம, ஆராதிக்க விடாம, ஓட விடாம தடுத்திருக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே சுட்டரிக்கிறோம். ராபா காரா பா காலா பா. Jesus, Jesus. எஸ். நிம்மதியா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு சகோதரி? நிம்மதியா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு சகோதரா? எத்தனை காலம் தான் சத்துரு உன்னை மிதிப்பான்? இன்னைக்கு கர்த்தர் தெளிவா பேசுறா. ஓ நீ புசித்து மகிழ போற, நீ புசித்து மகிழ போற. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி, திருப்தி. ஆரா காலா பாஜா ராபா ஷே ரிமரா ஹாச்சரா. ஓ சிலர் மேல இந்த வார்த்தை வந்து இறங்குறத பார்க்கிறேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஓ உன்னோடு சொல்லப்பட்டது உலகத்துக்கு பைத்தியம் போல தெரிஞ்சில்ல, பொய்யா தெரிஞ்சில்ல. அவங்களே சொல்ல போறாங்க, ஏகு ராஜாவானா. உன் அழைப்போம் வீட்டுல சொன்ன, வீட்டுல ஒண்ணு அடக்கிட்டாங்க. உன் அழைப்போம் வீட்டுல சொன்ன, அடக்கிட்டாங்க. நீ யாருன்னு கேட்டாங்க. நீ யார்? நீ எலிசாவான்னு கேட்டாங்க. ஓ நீ எலியாவான்னு கேட்டாங்க. நீ தீர்க்கதரிசிகளின் புத்திரனான்னு கேட்டாங்க. இல்ல இல்ல, அவங்களே சொல்ல போறாங்க, உன் அழைப்பு உண்மைதான், உன் அபிஷேகம் உண்மைதான். ரபா கபா லபா தாரா மாமா சேரே லேக்கே டேரே ரீபா லகதடா அந்தரா லரியா தரபல பரப துடரப லபரபா. ஓ யோரா வழி மறிக்கிறா. சமாதானமான்னு கேட்கிறா. எப்படி சமாதானமா இருக்க முடியும்? இயேசுவேலின் பில்லி சூனிகளோ வேசித்தனங்களோ இருக்கும் வரைக்கும் சமாதானம் கிடையாது. அபீத்தாம எனக்கு சமாதானம் இல்லை.
காம்ப்ரமைஸ் ஆகாத யெகோவே. வழியில யோராம்கள் எதிர்கொள்வார்கள், ஒத்து போக ஒத்துழைக்க. கடைசியில் இயேசபேலே ஒப்புரவாக வருவா. விட்டுறாத. எலியாவை முடக்கினவள், எத்தனை தேவ பிள்ளைகளை கண்ணீர் வடிக்க வைத்த இயேசபேலின் ஆவியே வெளியேறு. எலியாவை அள வச்சவளே, எத்தனை தேவ பிள்ளைகளின் கண்ணீர் நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற, எத்தனை தேவ பிள்ளைகளின் கண்ணீர். யெகோவா உன் கையை கொண்டு எஸ் 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 ஓ ராபா காலா தாடாரா ஓ ரேபா பாபா சந்தானரா ஓ எஸ் 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 எஸ். தாவீதின் மேல கல்லெறிந்த சீமேயை எப்படி தலைமுறையை கொண்டு அடித்தாரோ, தலைமுறையை கொண்டு அடித்தாரோ, உன் குடும்பத்தில் நெடுநாட்களாய் போராடி கொண்டிருக்கிற சத்துருவை உன்னை கொண்டு ஜீசஸ். விடாதீங்க 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 விடாதீங்க. போராடுங்க போராடுங்க போராடுங்க. ஜீசஸ். ஓ ராபா மா 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 காலா பா பா பா. சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடி பிரேயர் பண்ணுங்க. யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. இங்க யாருமே வேடிக்கை பார்க்க கூடாது. எல்லாரும் கண்களை மூடி. ஜீசஸ் ஜீசஸ். எஸ் எஸ். தலைமுறை மேல அந்த அபிஷேகம், தலைமுறை மேல அந்த அபிஷேகம், தலைமுறை மேல அந்த அபிஷேகம். Yes. 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 Oh. Oh, எங்கள் முற்பிதாக்களை முடக்க பார்த்து இப்பொழுது யெகோவா ஒன்ன முடக்க வந்து நிற்கிறார். அவனையே வீழ்த்திட்டேன். முந்தின ஆதாமை வீழ்த்திட்டேன்னு பிந்தின ஆதாம்கிட்ட வந்த சத்துரு வெட்கப்பட்டு போனது போல அநேக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை வீழ்த்திட்டேன்னு உன்கிட்ட வருகிற அந்த இயேசபேலின் ஆவி கீழே விழுகிறது, கீழே விழுகிறது, கீழே விழுகிறது. அக்கினி, பரலோக அக்கினி. எஸ் 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 எஸ். இனி உன்னால முடங்கி கிடக்க முடியாது. பரலோக பலத்தில் நீ ஓட போற, ஓட போற. வேகமாக வேகமாக வேகமாக. ராதானா மாகாலா ரபா. எஸ் 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 எஸ். அந்த வேசித்தனத்தின் ஆவி எல்லைக்குள்ளே இருக்கக்கூடாது. ஓ சரீரத்தை சரீரத்தை போராடுகிற அந்த வேசித்தனத்தின் ஆவி யாருக்குள்ளாவது இருக்குமானால் இப்பொழுது இப்பொழுது அது விழுந்து நொறுங்கட்டும், சுட்டரிக்கப்படுவதாக. யாக்கோபே, உனக்கு விரோதமான மந்திரம் கிடையாது. ஆமே. செய்யறவங்க செய்யட்டும், செய்யறவங்க செய்யட்டும். நிறைய செய்ய சொல்லுங்க. உங்க முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போறத நீங்க பார்க்க போறீங்க. Thank you, Holy Spirit. Hallelujah. Hallelujah. Yes. 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 எலியாவை போல யெகோவா நீ முடங்க போறியா? இதுக்காக உன்னை தேடி வந்து அபிஷேகித்த ஆண்டவருடைய விசேஷம் என்ன தெரியுமா? இன்னைக்கு காலையில கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்தா. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம்.
எலியாவின் அபிஷேகம் அல்ல எலிசாவின் அபிஷேகம், எலிசாவின் அபிஷேகம் அல்ல யெகூவின் அபிஷேகம். ஒரு வித்தியாசம், ஒரு விசேஷம். இதுவரை யாராலும் செய்ய முடியாது, யாராலும் செய்யாது. அவன் காரியங்களை கர்த்தர் உன்னை கொண்டு நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். முந்தின ஆலயமே மகிமை, ஆனா முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் ஜீசஸ். ஆமென். ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த ஒரு வார்த்தை உள்ளத்திலிருந்து வருது. அந்த அபிஷேகத்தினுடைய விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தங்கள்ட்ட இருந்து முடிஞ்சு நம்ம கிட்ட தொடங்குது. அந்த ஒருத்தங்கள்ட்ட முடியுது இல்ல, அவங்களால முடியாதது அது நம்ம மூலமா ஸ்டார்ட் ஆகுது. மோசையால சிவந்த சமுத்திரத்தை கடக்க முடிந்தது, யோர்தானை கடக்க முடியல. அங்கே மோசை முடிஞ்சாச்சு, ஆனா அபிஷேகம் முடியல. யோசுவா மேல வைக்கப்பட்டு மோசையால முடியாதது, முந்தின தலைமுறையால முடியாதது, அவங்களாலே முடியல. அப்படி அல்ல, அப்படி அல்ல, அப்படி அல்ல. அபிஷேகம் என் தகப்பனால முடியாதது, என் முந்தின தலைமுறையால முடியாதது. அப்படிதான் இதான் அபிஷேகம். எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களால முடியாதது, என் தகப்பனால முடியாதது. சொல்லு டேவிட், எங்க அண்ணனால முடியாதது. எஸ், இது அபிஷேகம், இது அபிஷேகம். தெரிந்தெடுக்கப்பட்ட சில உள்ளங்களுக்கு இருக்கிறீங்க. அநேகரால முடியாதது, உங்களை நடத்துகிறவங்க போதகராலே முடியாதது. சபையே, வாலிபனே கேள். இது அபிஷேகம். நான் என் திறமையை நம்பல, என் திராணியை நம்பல, ஆனா என்ன தேடி வந்து என் மேல வைக்கப்பட்ட அபிஷேகம் அது சாதாரண அபிஷேகம் அல்ல. மோசையால முடியாதது யாராவது நடிச்சிருப்பாங்களா? இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு பிணைகாசு இருந்தா, இந்த கூட்டத்துக்குள்ள ஓ ராபா பாபா லாகா மாமா உன் கையில இந்த பட்டயத்தை கொடுக்கிறா. மோசையின் கண்ணீர் பலன் வேணும்னா எஸ் எஸ் பெற்றுக்கொள். நீதான் நீதான். Oh Jesus. Oh Rabba Baba. அவங்க இருக்கிற இடத்துல நீ இருக்கிற. இப்படி கேட்டவங்க சொல்ல போறாங்க, அவங்களால முடியாதது. Oh, thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் பலமாய் கிரியை செய்கிறார். அநேக எகுக்களை எழுப்பி விட்டார். இனி இயேசுவேலுக்கு உன் கூடாரத்துல அதிகாரம் இல்லை. சாத்தான் கொண்டு வருவோம். சாத்தான் சொல்லுவோம், போய் நம்பாத. அவன் எலியாவாலே முடியல, எலியாவாலே முடியல. எஸ், எலியாவால முடியாதது இந்த யெகூவால முடியும். ரா 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 பா காமா. சத்ரு சொல்லுவான், ஏ ஏசபேல்ட்ட விளையாடாத. எலியாவே சூரச்சிருக்கு கீழே சுருண்டு படுக்க வச்சிட்டா. வைக்கலாம். நான் எலியாவின் பலத்துல நிக்கல, எலியா மேல ஒரு ஆவி இருந்துச்சு. அது ரெட்டிப்பாய்
அது பல மடங்கா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஜெயிக்கலாம் போறேன் இயேசுவின் நாமத்தில். எஸ் எஸ். பெற்றோரே, பெற்றோரே உங்க வலது கையை உயர்த்துங்க. பெற்றோர்கள் கையை உயர்த்துங்க. பிள்ளைகளுக்கு காத்திருக்கிறவங்களும் கையை உயர்த்துங்க. உங்க பிள்ளைகளை இப்போ இப்படி அறிக்கை செய்யுங்க. என்னால முடியாதது, எனக்கு எது எது எட்டாததா இருந்துச்சோ, என் பிள்ளை, என் மகன், என் மகா அதை சாதிக்க போறா. அந்த அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம். ஓ எஸ் எஸ் எஸ். சொல்லுங்க சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. அபிஷேகத்தை செய்ய வைக்கும். உங்க பிள்ளைங்க பேரை சொல்லி சொல்லுங்க. நீங்கள் அதை காணும் போது, இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை வருகிறது, நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். மோசே திவ்ய சௌந்தரியம் உள்ளவர், டிவைன் பியூட்டி, பரலோக திட்டமுடையவர். எஸ். வாலிப பிள்ளைங்க எல்லாம் கை தூக்குங்க. வாலிப பிள்ளைங்க எல்லாம் கை தூக்குங்க. வாலிப பிள்ளைங்க எல்லாம் கை தூக்குங்க. ஓ எஸ். ஆமென். நான் வீழ்கிறவன் அல்ல, நான் வீழ்த்துகிறவன். சொல்லுங்க பார்க்கலாம். தம்பி சொல்லு, தம்பி. தங்கச்சி சொல்லு, தங்கச்சி. நான் விழுகிறவன் அல்ல, நான் வீழ்த்துகிறவன். என் மேல இருக்கிற அபிஷேகம். எஸ் 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 எஸ். எலியாவால முடியாதது, எலியாவால முடியாதது. யெகோவே யெகோவே உன்னால இன்னைக்கு கர்த்தர் முத்திரை போடுகிறார். Jesus, Jesus, Jesus. Yes, yes. Amen. அபிஷேகத்தினால. Thank you Holy Spirit. Thank you Jesus. Thank you Jesus. El Shaddai, El Shaddai, சர்வ வல்ல தேவனே, எல் ஷடாய். உயர்த்துகிறோம். Rimratene leke mamro, ஒரே சத்தமாய் யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே, நிசியே, லாலா மகரே சேரே, உயர்த்துகிறோம். ஆமென். ஜீவமே லஞ்சனரே உம்மை யோரே. எஸ். அர்ப்பணிப்போடு முடிக்கலாமா? ரெண்டு கைகளை உயர்த்தி, என்னை தருகிறேன், என்னை தருகிறேன். அப்பா
என்னை படைக்கிறேன். ஆமென். என்னை தருகிறேன். ஹalleluya. உருவாக்குமே 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 கடைசியாய் ஹalleluya பாடி முடிப்போம். Jesus. Amen. One more time, hallelujah. கைகளை தட்டி அபிஷேகத்தோடு எசபேல்கள் முறிந்ததற்காக, எசபேல்கள் இல்லாமல் போனதற்காக நல்ல கைகளை தட்டி ஆவி நிறைவோடு Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. எங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீரப்பா, எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. எகுக்கள் எழும்பினதற்காய் ஸ்தோத்திரம், எகுக்கள் எழும்பினதற்காய் ஸ்தோத்திரம். தேசத்திலே அசைவை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். அக்கினி பற்ற துவங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். இது அணையாது, இது அனல் மூட்டப்படும். ரபல சந்தரபல கதரியாதரபல போதரியாத. Thank you Holy Spirit. இரத்தனை நல்லவர் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீரப்பா ஆண்டவரே. நாங்கள் விலகி போன பிறகும் எங்களை விட்டு விலகாமல், எங்களை விட்டு கொடுக்காம ஆண்டவர் திரும்ப திரும்ப உம்முடைய அன்பின் கயிற்றினால கட்டி இழுத்து எங்கள் மேல் இருக்கிற அழைப்பை இந்த நாளில் ஒரு விசை கூட கர்த்தர் உறுதிப்படுத்தி. ஆமென். நீ எசபேலை கண்டு ஒதுங்குகிறவன் அல்ல, நீ எசபேலை வீழ்த்தும்படி அழைக்கப்பட்டவன். Glory Father. ஆலையில் இந்த எசபேலை கண்டு பலர் நடுங்கி இருக்கலாம், இந்த எசபேலை கண்டு பலர் உலகி இருக்கலாம், இந்த எசபேலை கண்டு பலர் ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் இந்த கூட்டம் ஒதுங்குகிற கூட்டம் அல்ல, இந்த கூட்டம் விலகுகிற கூட்டம் அல்ல, இந்த கூட்டம் விழுகிற கூட்டம் அல்ல. இதோ எகுக்கள் எழும்புகிறோம், எசபேல்களின் ஆவிகளை வீழ்த்தி தேசத்தில் தேவ ராஜ்யத்தை கட்டுகிற எகுக்கள். ரபா ஷதரபல கதரியாதரபா. அக்கினியை போட்டதற்காக நன்றி அப்பா. இந்த அக்கினி அவியக்கூடாது, இந்த அக்கினி மங்கிடக்கூடாது. நாளுக்கு நாள் இது அனல் மூட்டப்படட்டும் ஆண்டவரே. உத்தரவாதம் தந்திருக்கிறீர் ஆண்டவர், உத்தரவாதம் தந்திருக்கிறீர். நீ தந்த உத்தரவாதத்தில் உண்மையோடு இருக்க எங்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் பலப்படுத்துவீராக. இந்த அனல் இந்த இந்த ஆலயத்தோடு முடிகிற அனல் அல்ல. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு போகும்போது போகிற வழியில ஆண்டவர், தெருக்களில், இந்த பட்டணத்தில், உம்முடைய பிள்ளைகள் வீடுகள் இருக்கிற பகுதியில் இந்த அனல் பற்றி பிடிப்பதாக ஒரு பெரும் கூட்டம், தேவனை அறிகிற கூட்டமா இந்த கூட்டத்தை மாற்றுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க. பல தூர இடத்திலிருந்தெல்லாம் பிள்ளைங்க வந்திருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. இங்கிருந்து போகும்போது பலத்தோடு போகட்டும், உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ. உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பெரிதா இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். பலப்படுத்துங்க, தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இருக்கிற 2 நாட்கள் கூட்டத்தை கர்த்தர் இன்னும் மகிமையா, முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை நிறைவேறட்டும். ஆளுகை செய்யும் ஆண்டவரே. எல்லா கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள்.